தேதி கவுவாட்டில லோடு ஏற்றினது அங்கே 4 days பார்டர்ல வண்டி ஆல்ட் ஆயிடுச்சு. இன்னும் வண்டி எடுத்து வந்து அங்கே பொங்கல்ல 2 நாள் வண்டி ஆல்ட் பண்ணிட்டு இங்கே வந்துச்சு. இங்கே வந்து 4 days ஆச்சு. ஒவ்வொரு வண்டி 10 days ஆயிடுச்சு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கம்பெனியில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. சாப்பாடு டிரைவருக்கு ரெஸ்ட் ரூம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, கேண்டீன் கிடையாது. 1 டேக்கு சாப்பாடு செலவு எவ்வளோ ஆகணும் டிரைவருக்கு ஓனருக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். 2 பேரும் ஒரு வண்டியில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 செலவாகுது. படி காசும் ஒன்றும் இல்லை. இந்த லோடு வந்துட்டு இன்னும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அந்த டயர் வந்து ஒரு டயர் 24,000 ரூபாய் டயரு. ஒரு டயர் ஏர்ஃபாய் வெடிச்சிச்சுன்னா ஓனருக்கு நஷ்டம். இந்த வண்டிக்கு எப்படி டியூ கட்ட முடியும்? இது என்ன லைஃப்? வண்டியில லோடு இருக்கு, லோடு இருந்துமே 25 டோன் இருந்து வண்டி டயர் எல்லாம் போக முடியாது, கடையும் கிடையாது, எக்ஸ்ட்ரா வருமானம் கிடையாது, கரெக்டா செலவு தான் இருக்கு. வண்டிக்கு எப்படி டியூ கட்டுறது? இன்சூரன்ஸ், டாக்ஸி, பர்மிட் என்ன எப்படிதான் மோட்டார் நடத்துனே ஒண்ணு தெரியல. சாப்பாடு சரியா கிடையாது, சாப்பாடு வண்டியிலே குக் பண்ணி மத்தபடி இங்க சரியான ரெஸ்பான்ஸ் இருக்குல வச்சு வண்டி இன்ட்ரு பண்றப்ப நாளைக்கு ஒரு நாள் 2 வேளை சாப்பிடுறாங்க எல்லா டிரைவரும். இந்த வண்டியில இருக்குன்னா அந்த வண்டி ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். அந்த மாதிரி தான் 50,000 வந்து அரிசியில ஆயிடுச்சு. அடுத்து இந்த வண்டியில அரிசி இருக்குன்னா இந்த வண்டியில ஷேர் பண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். அரிசி கூட நல்ல அரிசி கிடையாது. கடையில போய் வாங்கிட்டு வர அந்த அரிசி செட் ஆகல. அது குழப்போடு நேத்துல பொங்கல் ஒரு மாதிரி இதாயிட்டு நைட்ல ஒரு மாசத்துக்கு 60,000 டியூ கட்டணும். வண்டி 60,000. இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்னா 70,000 80,000 டியூ கட்டணும். ஒரு மாசத்துக்கு ஒரு லோடு ஓட்டினா 50,000 கூட கிடைக்காது. இன்னும் எப்படி ஓனர் வண்டியை ரன் பண்ண முடியும்? என்ன டிரான்ஸ்போர்ட் என்ன ஒண்ணு புரியல. வெஸ்ட் பெங்கால்ல டிரான்ஸ்போர்ட் கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்ல. அவங்க வந்து ஒரு நாள் ஆல்ட் ஆனா கவுவாட்டில அசாம்ல மங்களால இன்ஃபார்ம் பண்ணாலும் கிளியர் பண்றாங்க. இல்ல போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. வண்டிக்கு ஆல்டிங் பைசாவும் கிடையாது. வண்டி லோடு ஏத்தி அசாம் பாட்டிலேயே 3 நாள் வெயிட் பண்ணி 4வது நாள் தான் கார்பன் பவுடர் ரிலீஸ் செய்யுது. அங்க இருந்து இங்க வந்து 10 நாள் வெயிட் பண்ணி 10 நாள் மொத்தமே எல்லா டேட்ஸுக்குமே எங்களுக்கு ஆல்டிங் படி கிடையாது. நோ படி, ஒன்லி ஆல்டிங் மட்டும் தான். ஆல்டிங் பண்ணி இப்ப எங்க படி காசு எங்களுக்கு இல்ல, எல்லா காசு பூரா காசு கிளம்பு வகையா ஃபுல்லா காலி. எல்லாமே இருக்கு சார். 25 டன் 12 வீலு, இது 25, இது 14 வீலு 30 டன். டயர் எல்லாம் இப்ப ஒரு வண்டியில ஒரு டயர் டேமேஜ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல. வண்டி ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் வண்டியில இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வெளியே வரும். இப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வண்டி மூவிங் ஆகாதான் எல்லாமே ப்ராப்ளம். டயர் ஃபுல்லா ஏர் வாங்கிடும். லோடு இறக்கிட்டு அடுத்த லோடு ஏத்தும் போது ஏர் வரும் சைடுல. ஏர் வாங்கி டயர் வெடிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அப்ப மறுபடி இந்த டயர் பூரா வாங்கி போட்டா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு செட் டயர் 2 டயருமே 50,000 ரூபாய் வருது. திரும்பி இந்த லோடு வாங்கி வருமா? கார்பன் லோடு இனிமே கேரளா படத்துக்கு வராது. எல்லாருக்கும் எல்லா டிரைவரும் எல்லா டிரைவரும் பிரச்சனை தான். கேரளா டிரைவர் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு சரி, கர்நாடகா எந்த டிரைவர் இந்த லோடு ஏற்ற வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை, எங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இங்க சரியான ப்ராப்ளமே எதுவுமே இல்லை. புரோக்கர் மங்களம் அதுவும் எந்த இதுவும் பண்ணல. மங்களத்துக்கு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப் செய்யும். 1 2 3 பேர் மாத்தி மாத்தி லோடு ஏற்றினா நிக்குமா? இல்ல டிரான்ஸ்போர்ட் அவர் சொந்த வண்டி என்ன நிப்பாட்டுமா? உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு கிளியர் பண்ணல. யாரும் வண்டி எப்படி போனானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா வண்டிக்கும் எல்லா வண்டிக்கும் வந்து ப்ராப்ளம் வரும். இல்ல எங்களுக்கு படி காசு எவ்வளவு ஹீட், சாப்பாடு இல்ல, நிம்மதி இல்ல, ஸ்ட்ரெஸ். நாங்க கேக்குறது என்னன்னா நான் 47 வாரங்க. இது வரைக்கும் செலவு 50க்கு மேல இருக்கு. ஒரு சில வண்டி 55 வரைக்கும் ஆயிருக்கு. சொந்த காசு போட்டு தான் லோடு ஏத்தி வந்திருக்கு. டீசல் 3 தான் வரும், சில வண்டி 4 வரும். அந்த 3 வர வண்டி எல்லாம் 15,000 ரூபாய் கை காசு போட்டு தான் வண்டி வந்திருக்கு. காரணம் என்னன்னா 3700 கிலோமீட்டர் கவுகாட்ல இருந்து இங்க வரைக்கும். அப்போ இவ்வளவு இந்த வாடகைக்கு வந்தா ஒண்ணுமே நிக்கல. ஓனர் இதை புரிஞ்சுக்க மாட்டோம். ஓனர் பேசணும், அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாம் ஃபுல்லா எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து வந்த வண்டின்னு அதிகம். பூரா அதர்ஸ்டேட்ல ஒண்ணா கேரளா வண்டி வருது, இறக்குது, போகுது. ஒரு நாளைக்கு அந்த வண்டி ஒரு லோட ஓடிட்டு லோக்கலான வண்டி போயிடுது. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வண்டி இல்ல, மினிமம் 4 வண்டி விடுங்க. நாங்க எத்தனை நாள் ஆல் டைம் இருக்கிறோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 5 வண்டி, 5 வண்டி விட்டா கூட நாங்க 2 நாள் 2 விட்டா நாங்க வெளியே போயிடுவோம். இப்படி எல்லாம் நிக்க வச்சிருந்தீங்கன்னா டயர் போவோம். எங்களுக்கும் வந்து உழைப்பு இல்ல.
ஒழிப்புக்கு வந்து எக்ஸ்ட்ராவா தான் நாங்க காசு வாங்கணும். வெளியில நாங்க கடன் வாங்கணும். இங்க நிக்கிறது பார்த்தாம நாங்க கடன் வாங்கி சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம், காசு போட்டுட்டு இருந்தீங்க. கடன் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. இந்த கம்பெனிக்கு ஏத்திட்டு வந்து ஒரு லோன் வந்து ஒரு மாசம் நிக்குது. டியூ கட்ட முடியல. இதெல்லாம் மன உளைச்சலுக்கு தான் ஆளாகுது. ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இப்ப எங்களுக்கு டிப்ரெஷனே ரொம்ப. 115 பைசா 16 பைசா தான் படிகாசு. அதுல கமிஷன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கும் அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு படிகாசு எவ்வளவு இருக்கும்? 23,000 வரும். அதுல 3000 கமிஷன் வரும். ரெண்டு பேரு ஒரு மாசம் சாப்பிட்டா என்ன ஆகும்? ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு apply பண்ணா ஒரு 10,000 ஆகும். இன்னும் சாப்பாடு மட்டும் சரியா போச்சு. இதை எல்லாரும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நீங்களும் வீடியோ எடுக்கிற நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஏதோ முடிஞ்சது மினிமம் ஒரு நாளைக்கு 4 வண்டி 5 வண்டியாவது இறக்கி விட்டு எங்களுக்கு கொஞ்சம் அமுச்சு விட்டீங்கன்னா நாங்க இந்த ஊர் பக்கம் வருவோம் போறோம்ன்றத விட இந்த கம்பெனிக்கு வர மாட்டோம். கேரளா எனக்கு பிடிக்கும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு கம்பெனிக்கு மட்டும் லோடு. எங்க ஊர்ல இருந்து ஒரு நாளைக்கு திருவனந்தபுரத்துக்கு எத்தனை வண்டி வரும் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். திருவனந்தபுரம், கொல்லம், காயங்குளம், நாகர்கோயில் எல்லா வண்டியும் காய்கறி வண்டி வருது. எல்லா வண்டியும் தமிழ்நாட்டு வண்டி தான் வராங்க இறக்குறாங்க. அப்ப நாங்க கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துட்டு போறோம். அதே மாதிரிதான் இப்ப நீங்களும் எனக்கு ஒரு அண்ணா, நான் உங்களுக்கு ஒரு தம்பி தான். நாங்களும் உங்க ஊருக்கு வரோம்னா எங்களும் கொஞ்சம் வந்து நீங்க நல்லவங்களா பார்த்து எங்களை வந்து இறக்கி விட்டீங்கன்னா தான் நாங்களும் திரும்ப எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படும். இப்படி கொண்டாந்து 10 நாள் நிப்பாட்டிக்கினீங்கன்னா இங்க 10 நாள் மறுபடியும் ஏத்துறதுக்கு 2 நாள், வீட்டுக்கு போய் 1 நாள், இது மொத்தம் ஒரு மாசம் வந்து இந்த ஒரு நாள்ல அடங்கிருச்சுன்னா எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்ப நாங்க வந்து வெளியில தான் கடன் வாங்கணும். அந்த கடனை வாங்கி அடைக்கிறது இன்னொரு இடத்துல கடன் வாங்கணும். இந்த வண்டி ஒன்னா தான் நாங்க வந்து சம்பாதிச்சு சாப்பிட முடியும். அந்த வண்டி ஒரு நாள் நின்னா கூட எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்க வந்து எல்லாருக்கிட்டும் தெரியும், நாங்க டிரைவரு நாங்க ஓட்டினாதான் வண்டி ஓடுங்க அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வண்டி ஓனாதான் நாங்க வந்து பொழைக்க முடியும். இப்படி நிப்பாட்டி வச்சீங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வந்து கவர்மெண்ட் கம்பெனி, நாங்க எது போய் பேசினாலும் போய் வெளியே உட்காருங்க, கூப்பிடுறாங்க, செல் நம்பர் இருக்குதுன்றாங்க. எங்கெல்லாம் இப்ப இருக்கிற வண்டி எத்தனை வண்டியில இவேபிள் முடிஞ்சே தெரியல. முடியாத வண்டி ஒரு வண்டி 2 வண்டி இருக்கும். இது எல்லா வண்டியிலும் முடிஞ்சிருச்சு. அந்த வண்டி வந்து அப்படியே நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டயரே பஞ்சர் ஆகி இந்த வண்டி உட்காந்துக்குச்சு. டயர் இல்லாம கம்பெனிக்குள்ளே தர முடியாது. இந்த டயரை பஞ்சர் போட்டோம்னா இங்க பஞ்சர் கடை கிடையாது. எடுத்துட்டு 5 கிலோமீட்டராவது போய் ஆகணும். இந்த வண்டியை லோடோட எடுத்துட்டு போக முடியாது. அப்படி எடுத்துட்டு போனா கூட கேரளாக்குள்ள சேல் டாக்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அது எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது. எடுத்துட்டு போனா இவேபிள் முடிஞ்சு நீ ஏன்டா எடுத்துட்டு வண்டி தூக்கி உள்ள போடுவாங்க. நாங்க அதையும் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இறக்கி கொடுங்க.